இப்போ ஏன்னா நான் இந்த வார்த்தை கூட திமுகவோடது தான். ஏன்னா நம்ம சேகர் பாபுவா அல்லூலியாவா இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் இருக்கட்டும் பாபுங்கிறீங்க. இருக்கட்டுமே, ரீட்வீட் பண்ணி போட்டு காரணம் என்னன்னு சொன்னால், இந்த 4 மாவடி மோகன் சீலாசரஸ்னு ஒருத்தர், அவரோட கோஷமே என்ன, இந்துக்களுடைய கோவில்கள் சாத்தானின் கூடங்கள் சொல்கிறாரு. கும்பகோணத்துக்கு போ, எத்தனை சாத்தானின் கூடங்கள், காஞ்சிபுரத்துக்கு போ, இத்தனை. இவ்வளவு கோடி ரூபா அரசாங்கம் கோவிலுக்கு கும்பாபிஷேகத்துக்கு கொடுத்துருக்கிய. ஆகவே இவர்கள் கோவில் நிலங்களை மீட்கலை, கோவில் கும்பாபிஷேகம் பண்ணலை. நான் சொல்கிறேன், ஏன் சம்மந்தப்படுறோம், உங்ககிட்ட என்ன அனுமதி, நீ செய்ய மாட்ட. அதனால தான் உன் கணக்குப்படி 1800 கோயில். ஆனால் நான் ஒரு சாம்பிள் சர்வே எடுத்திருக்கேன். டைலபிட்டட் டெம்பிள்ஸ் 20%. ஆப்போசிட் கூட்டணி வலுவா இருந்துச்சுங்க. அந்த அதிமுக காங்கிரஸ் நல்ல வலுவான கூட்டணியா இருக்கு. கேள்வி கேட்டுட்டீங்க, நான் பேசுற வர பொறுமை. டிஎம்கேல யாரும் தங்கள் குழந்தைகளை சிபிஎஸ்இ சிலபஸ்ல படிக்க வைக்க கூடாது, இருமொழி கல்வியில படிக்க வைக்கணும். சொல்லுங்க பாப்பா. அதர்வைஸ் யூ ஆர் a dishonest person. ஈவேரா தினந்தோறும் விலை மாதர்கள் வீடு புகுந்து வருவார், கூட்டாளிகளோடு விலை மாதர்கள் வீட்டுக்கு போவார். காவிரி ஆற்றங்கரையில் விலை மாதர்களோடு நண்பர்களோடு கும்மாளம் இடுவார். நீங்கள் விலை மாதர்களோடு கும்மாளம் அடிக்க மனைவியை சோறு சமைச்சு கொடுக்க சொல்லியா? பெண்ணடி அமல் படத்தை எரிக்கிறாங்கன்னா அது கர்மா தியரி. நறுவினை செய்தவன் நல்லது அனுபவிப்பான், தீவினை செய்தவன் தீயது அனுபவிப்பான்ங்கிறது. எஸ்டிபிஐயே தடை செய்யப்பட்ட பிஎஃப்னுடைய பொலிட்டிக்கல் ஆம். நீயே தேச துரோகி. எஸ்டிபிஐ என்ன? அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது நேர்காணலில் பாஜக தலைவர் திரு ஹெச் ராஜா அவர்கள் நம்முடன் இருக்கிறார்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். செந்தில் பாலாஜி அவர்கள் கொங்கு பகுதியில் தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாரு அப்படின்னு. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, பாஜகவினர், பாஜக தொண்டர்கள், அதிமுக தொண்டர்கள்லாம் கொத்து கொத்தா அவரோட தலைமையில், செந்தில் பாலாஜி அவர்களுடைய தலைமையில் போய் திமுகவில் சேர்றதா செய்திகள்லாம் வருது. இது வரைக்கும் பிஜேபியிலேருந்து பேர் சொல்கிற மாதிரி யாராவது சேர்ந்துருக்காங்கன்னு சொல்லுங்க. அப்போ இதெல்லாம் என்னது இந்த செய்திகள்? இது செய்தி இதுதான் நேரேட்டிவ் செட் பண்ணுறது. எங்கள் கட்சியில் சேர்ந்தாங்க. செந்தில் பாலாஜி வந்தோன்னே ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி. அது செந்தில் பாலாஜி பண்ண சொல்கிறது தானே. நீங்கள் செந்தில் பாலாஜி பணத்தை கொடுத்து உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்றார், திராவிட முன்னேற்றத்துக்கு கழக வெற்றி தேடி தந்தார், வெற்றி வாங்கினார். அது என்ன வேணால் சொல்லட்டும். இது ஏன்னா திமுக பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தது. அதோட அடிப்படை கொள்கைகள் எதுவாவது உண்மை அடிப்படையில் இருக்கா? ஆரிய திராவிட இனவாதத்திலிருந்தே என்ன டாக்டர் அம்பேத்கர் சரியாக சொன்னார். தி ரைட் பிளேஸ் ஃபார் தி மித் ஆஃப் ஆரியன் இன்வேஷன் இஸ் தி டஸ்ட்பின். ரொம்ப திமுக காரனோட மூளை டஸ்ட்பின் ஆகிருக்குன்னு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் உண்மையை அடிப்படையாக கொண்டு அவங்க இன்னி வரை கட்சி நடத்தலை. 67 தேர்தல் வாக்குறுதி என்ன கூட சொல்கிறாங்க, ரூபாய்க்கு 3 படி அரிசி போடுவோம், 3 லட்சம் 3 நிச்சயம் அப்படிங்கிற மாதிரி. அது எப்போ? நாங்கள் ரூபாய்க்கு 3 படி அரிசி போடுவோங்கிறது தான் ப்ராமிஸ். அப்போ அவங்க எதிர்பார்த்தது என்னென்னா, திமுக ஆட்சிக்கு வரப்போகிறது இல்லை, ஆனால் அச்சு விடுவோமே. இப்போ ஏன்னா நான் இந்த வார்த்தை கூட திமுகவோடது தான். ஏன்னா நம்ம சேகர் பாபுவா அல்லூலியாவா இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் இருக்கட்டும் பாபுங்கிறீங்க. இருக்கட்டுமே. நான் அவர் போட்ட படம் சோஷியல் மீடியாவில் அதை நான் ரீட்வீட் பண்ணி போட்டிருக்கேன். எல்லா மக்களுக்கும் அமைச்சர்னு போட்டிருக்காரு. அது எப்படி? அரசாங்கம் எல்லாருக்கும் அப்படி சொல்லட்டும். இந்து சமய அறநிலைத்துறை யாருக்கு? ஹிந்துவுக்கு மட்டும்தான். அந்த துறைக்கு பேரே என்ன? ஹிந்து சமய அறநிலைத்துறை. அது ஹிந்துக்களுக்கான. நீ ஹிந்துக்கா இல்லைன்னா நீ மந்திரியே இருக்கக்கூடாது. ஏன்னு சொன்னால் செக்ஷன் 10 ஆஃப் ஹெச்ஆர்என்சி ஆக்ட். ஹிந்துக்கா இல்லைங்கிறீங்களா? அவர் இல்லைன்னு சொல்கிறேன்னா, இல்லைன்னா அல்லோலியான்னு கோஷம் போடுவாரா? அது போட்டது மட்டும் இல்லை, இட்ஸ் நாட் ஆக்ட். அதுவே தவறு அப்படிங்கிறீங்களா? ஆமாம். ஏன்னா உன்னோட உள் உணர்வு
எங்கே இருக்குங்கிறது அது வெளிப்படுது. உள்ளே இல்லாத, மனசில் இல்லாத வார்த்தையில் வருது இல்லை. காரணம் என்னன்னு சொன்னால், இந்த 4 மாவடி மோகன் சீலாசரஸ்னு ஒருத்தர், அவரோட கோஷமே என்ன, இந்துக்களுடைய கோவில்கள் சாத்தானின் கூடங்கள் சொல்கிறாரு. கும்பகோணத்துக்கு போ, எத்தனை சாத்தானின் கூடங்கள், காஞ்சிபுரத்துக்கு போ, இத்தனையும் பேசியிருக்கார். பிஜேபி கம்ப்ளைண்டே கொடுத்துருக்கு. அந்த 4 மாவடி மோகன் சீலாசரஸோட கோஷம் தானே அல்லையா. அது மட்டும் இல்லை, ஸ்ரீவில்லிபுத்தூர் ஜிஆர் சுவாமிகள் சேகர் பாபுவை அவர் வீட்டில் பார்க்குறதுக்கு போகிறார். அவங்க 2 பேரும் இருக்கிற படத்தை சோஷியல் மீடியாவில் போட்டதே யார்? சேகர் பாபு தான். அதைத்தான் நான் கேரி பண்ணியிருக்கேன். அதில் அந்த ஷோகேஸில் வேறு எந்த சுவாமி படங்களோ விக்கிரகங்களோ கிடையாது. குழந்தை இயேசு ஒன்று மட்டும்தான் உண்டு. அவர் வீட்டில் ஷோகேஸில் அவர் வீட்டில் இவர் ஜிஆர் சுவாமிகள் பார்க்கும்பொழுது அந்த படத்தை எடுத்து போட்டது. எனக்கு ஜிஆர் சுவாமிகள் அவர் வீட்டுக்கு போய் பார்த்ததே எனக்கு வருத்தம் தான். மந்திரியெல்லாம் உங்களை பார்த்துருக்காங்க, நீங்கள் எதுக்கு போய் மந்திரியை பார்க்குறது? அதனால். ஆனால் அதில் இருந்தது கூட குழந்தை இயேசு விக்கிரகம் தான் ஒன்று. ஆனால் ஹெச்ஆர்என்சி மினிஸ்டரா என்னோட வேலையை நான் சரியாக பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிறாரு. ஹெச்ஆர்என்சி எத்தனையோ கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்தியிருக்கோம் அப்படின்னு பல கோயில்கள் கை கட்டுறாங்க. குடமுழுக்கு நடத்தி இருக்கிறது யார்? இப்போ நான் எங்கள் சம்பந்தபுரம் பில்லூர் சிவன் கோவிலுக்கும் ஐயனார் கோவிலுக்கும் குடமுழுக்கு 12 ஆண்டுகள் முன்னாடி நடந்தது, இப்போ நடக்குது. போனேன். யார் நடத்தி இருக்கிறது? அங்கே இருக்கிற பில்லூர் தர்மசாஸ்தா ட்ரஸ்ட்டில் இந்துக்கள் அவர்கள் கான்ட்ரிபியூஷனில் அவங்க நடத்தியிருக்காங்க. நீங்கள் எலக்ட்ரிசிட்டி பில் நீங்கள் கட்டுறீங்களா? அல்லது சிவாச்சாரியா கோயில் நிலங்கள் எத்தனை நிலங்களை மீட்டு எடுத்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. நான் சொல்கிறேன் சார், எங்கே மீட்டிருக்கீங்க? கோவிலுக்கு நான் உரிமை மீறல் பிரச்சனையை கொண்டு வரணும், எதிர்கட்சியில் அதுக்கு உதவணும். ஏன்னா சட்டமன்றத்தில் உரிமை மீறல் பிரச்சனை கொண்டு வரணும்னு சொன்னால் 25 உறுப்பினர்கள் ஆதரிக்கணும். பிஜேபிகிட்ட இல்லை. ஆனால் ஆளுங்கட்சிக்கு எதிராக இருக்கேன்னு சொல்கிறவங்க ஆதரிக்கணும்னு கேட்குறேன். காரணம் என்னன்னா, அவர் இந்து சமய அறநிலைத்துறை கொள்கை விளக்க குறிப்பு பாலிசி நோட். இந்த பாலிசி நோட்டில் 4,76,581 ஏக்கர் நஞ்சை புஞ்சை மானாவாரி அறநிலைத்துறைக்கு இருக்குன்னு. கைண்ட்லி ஷோமி. ஏன்னா எல்லாமே நீங்கள் கம்ப்யூட்டரைஸ் பண்ணியிருக்கீங்க. பண்ணலைன்னா அது ஒரு திருட்டு. காரணம் என்ன? 3 வருஷத்துக்கு முன்னாடி அவர் குமரகுருங்கிறவர் கமிஷனாக இருக்கையில் ஒரு ஈவோவும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ். இது எவ்வளோ தூரம் ஒரு திருட்டுத்தனமான துறை அப்படிங்கிறதுக்கு நான் சொல்கிறேன். வாட்ஸ்அப்பில் மெசேஜ், 10 லட்சம் வருமானம் இருக்கிற கோயிலெலாம் 5 லட்சம் ரூபா கொடுக்கணும், 10 லட்சத்துக்கு கம்மியாக வருமானம் இருக்கிற கோவில்கள் 3 லட்சம் கொடுக்கணும் அப்படின்னு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பி பணம் கலெக்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த வாட்ஸ்அப் மெசேஜே எனக்கு வந்தது. அதையே அவருக்கு அனுப்பி கம்ப்ளைண்ட்டே கொடுத்துருக்கேன் நான் வாட்ஸ்அப்பில் அவருக்கு. ஏன்னு சொன்னால், நீங்கள் இந்த பணம் வசூலிப்பதற்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை. அமைச்சருக்கு கொடுத்தீங்க. ஹெச்ஆர்என்சி கமிஷனர் ஹெச்ஆர்என்சி அவருக்கு, அதான் குமரகுருன்னு பேர் சொல்கிறேன். இதை அமைச்சர்கிட்ட கொண்டு போயிருந்துருக்கலாம். செத்த இருங்க, அமைச்சர்கிட்ட சொன்னதெல்லாம் செஞ்சுட்டாரா? அதாவது ஒரு விஷயம் எடுத்துட்டீங்க, இன்றைக்கி என்னன்னு போட்டு பார்த்துருவோம். உடனே வாட்ஸ்அப்பில் வந்ததை, அவர் இதில் வந்ததை நான் அவருக்கு அனுப்பி அதில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். காரணம் என்னென்னா, எந்த கோவிலில் அறங்காவலர் குழு இல்லையோ அந்த கோவிலிலிருந்து அன்றாட பூஜைகள் தவிர வேறு எந்த செலவும் செய்வதற்கு ஹெச்ஆர்என்சி கமிஷனருக்கோ அரசாங்கத்துக்கோ இல்லை. அறங்காவலர் குழு போடணும். அதுக்காக தான் இவங்க திடீர்னு அறங்காவலர் குழுவுக்கு அறிவிப்பு விட்டாங்க. ஆனால் கரைவேட்டி கட்டலைன்னா இது வாங்க மாட்டேன்னாங்க. மனு அறங்காவலர் குழுவுக்கு போட்டியாளர்கள் மனு. ஆனால் 6/7/2021 சுவோமோட்டோ கேஸ் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. அந்த ஜட்ஜ்மெண்ட்டு தெளிவாக அதில் என்ன சொல்லியிருக்கு? கட்சிக்காரர்கள் அறங்காவலர் குழுவில் கொண்டு வரக்கூடாது. ஆனால் நீ அதை வாங்குற, சரி நம்ம அதை விட்டுருவோம். இப்போ இவங்க ரெக்கார்ட்ஸை கம்ப்யூட்டரைஸ் பண்ணணும். அதுக்காகன்னு அறநிலைத்துறையில் கோவில் பணத்தில் நீங்கள் எல்லா செலவும் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள் அலுவலகமே ரன் ஆகிட்டுருக்கு.
அதில் இருக்கிற கம்ப்யூட்டர், அதில் இருக்கிற எம்ப்ளாயீஸ் வச்சு நீங்கள் லேண்ட் ஹோல்டிங்ஸ் எவ்வளவு, 4,76,581 ஏக்கர், 22,600 கட்டிடங்கள், 33,600 மனைக்கட்டுகள். இது இல்லை. ஸோ அமைச்சர் வந்து மிஸ்லெட் தி ஹவுஸுங்கிறது ப்ரொவிஷன் இருக்குது. ஃபார் ஹேவிங் மிஸ்லெட் தி ஹவுஸ் சேகரபாபுவுக்கு எதிராக நாம் உரிமை மீறல் பிரச்சனை எழுப்ப முடியும் சட்டமன்றத்தில். அதுக்கப்புறம் பெரும்பான்மை இருக்குமானால் நிறைவேற்றவே செய்யலாம். ஆனால் உரிமை மீறல் பிரச்சனையை பெட்டிஷன் கொடுத்துட்டு அதில் விவாதம் பண்ணுறதுக்கே 25 பேர் வேணும். இப்போ பாரதிய ஜனதா கிட்ட அது இல்லைங்கனால தான் உடனடியாக என்னால் அது பண்ண முடியலை. அது என்னோட ஒரே இது, கம்ப்யூட்டரைஸ் பண்ணியிருக்கீங்கள்ல. 3 வருஷத்துக்கு முன்னாடியே குமரூருக்கு அப்புறம் 2 கமிஷனர்ஸ் வந்துட்டாங்க. இடையில மிஸ்டர் முரளி இருந்தார், இப்போ வேறு யாரோ இருக்காங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் நீ கம்ப்யூட்டரைஸ் பண்ணியிருக்கணும். ஷோமி ரெக்கார்டு அத்தனையும் போய். காரணம் நான் உங்களுக்கு ஒன்றா சொல்கிறேன். கோயம்புத்தூரில் கலைஞர் கருணாநிதி இன்ஜினியரிங் கல்லூரி காலேஜ்னு ஒரு காலேஜ் இருக்குது. அந்த காலேஜை ரன் பண்ணுறது யார்? முன்னாள் திமுக அமைச்சர் பொங்கலூர் பழனிசாமி. அந்த கோவில் நான் கோயம்புத்தூரில் வச்சு பத்திரிகையாளர் கூட்டத்தில் அவர் வந்து ஒரு 70-80 ஏக்கர் காம்ப்ளெக்ஸ் இருக்குது. அதில் 9 ஏக்கர் தில்லை நடராஜனுக்கு வில்வ பூஜைக்காக எழுதி வைக்கப்பட்ட 9 ஏக்கர். அதில் இருக்கிற ஒரு 9 ஏக்கர் அது என்சர்க்கிள் பண்ணி அவர் சுற்றி இருக்கிற நிலத்தெல்லாம் வாங்கி இதையும் சேர்த்து இதையும் காலேஜ் இதுவாக வச்சுட்டு இருக்கார். அதை மீட்டு கொடுங்கன்னு கேட்டிருக்கேன். இன்னி வரைக்கும் பண்ணியிருக்காரா? என்னைக்கு கேட்டிருக்கேன்? அவர் அமைச்சராக வந்த உடனேயே. ஏன்னா அவர் தான் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு தடவை கொடுத்தார். இந்த வந்து நான் தான் வாண்டனா வண்டியில் ஏற்றினோன்னு வடிவேல் கேட்குற மாதிரி வண்டியில் ஏறினார். ராஜா ஏதாவது ஆக்கிரமிப்பில் இருக்குன்னு சுட்டி காட்டினால் அதை நான் மீட்டு கொடுப்பேன். அதுக்கடுத்து அதே மாதிரி துவரங்குறிச்சி திருச்சி மாவட்டத்தில் நீங்கள் சொல்கிற அந்த இடங்கள் ஏதாச்சும் ஆக்ஷன் எடுத்திருக்காங்களா? எடுக்கலைங்கிறது தானே என் கம்ப்ளைண்ட்டு. ஆட்சிக்கு வந்தப்போ நீங்கள் சொன்னது இந்த 3 வருஷமாக எதுவும் எடுக்கலை. அதனால் இவங்க எடுத்தேன்னு சொல்கிறதெல்லாம் என்ன தெரியுமா? அவங்க லீஸ் முடிஞ்சு திருப்பி அரசாங்கத்துக்கு கொடுக்குறாங்கல்ல, அதெல்லாம் மீட்டதா? எப்படி பக்தர்கள் த்ரூ பப்ளிக் டொனேஷன் கட்டின கோவிலை நடத்தின குடமுழுக்க நீங்கள் கட்டினதா சொல்கிறீங்களோ? அரசாங்கமாக இது கொடுத்தது பட்ஜெட் அலோகேஷன் வேணுமே, ஏதாவது இருக்கா? அறநிலையத்துறையினுடைய இதில் மானிய கோரிக்கையில் இவ்வளவு கோடி ரூபா அரசாங்கம் கோவிலுக்கு கும்பாபிஷேகத்துக்கு கொடுத்துருக்கியா? அதோடு இல்லை, இன்னும் அராஜகம் சொல்கிறேன்னா, இங்கே பாப்பாஞ்சத்திரம் காஞ்சிபுரம் மாவட்டம், அங்கே இந்த கிரீன்ஸ்லேண்டா ஒரு தீம் பார்க் இருக்கு, ஒரு கிறிஸ்டியன் வர்த்தக ஸ்தாபனம். அந்த இடம் எதில் இருக்குன்னு சொன்னால் பாப்பாஞ்சத்திரம் காசி விஸ்வநாதர் ஆலயத்துக்கு சொந்தமானது. எப்படி 1890 அந்த கோவிலுக்கு ஒரு ஜமீன்தார் 780 ஏக்கரோ 800 ஏக்கரோ ரிஜிஸ்டர்டு கிஃப்ட் டீடு இருக்கார் சார், வெள்ளக்காரங்காலத்தில். அதை அனாதீனம்னு அறிவித்து அந்த இடத்த அரசாங்கம் அபகரிக்குது. எப்படி நீ தொடுவ? ஹெச்ஆர்என்சி லேண்டெல்லாம் வந்து கவர்மெண்ட் லேண்டா? கிடையாது. ஹெச்ஆர்என்சி லேண்டா? கிடையாது. ஹெச்ஆர்என்சி கோவிலுக்கு ஹிந்து பக்தர்கள் அவரவர்கள் எழுதி வைத்த நிலங்கள். உங்கள் அப்பம்பட்டி சொத்து இல்லை. அதை எப்படி நீங்கள் அனாதீனன்னு அறிவிப்பீங்க? அறிவிச்சு எடுத்துருக்கு. சரி, நாம் வடபழனியில் இருக்கோம். இங்கே வெங்கீஸ்வரர் கோவில் இருக்குது. இந்த வெங்கீஸ்வரர் கோவிலுக்கு திருக்குளம் இருந்ததா இல்லையா? அந்த திருக்குளத்தை ஆக்கிரமித்து கட்டடம் கட்டியிருக்கு. நான் அது கட்டும் பொழுதே அங்கே வந்து ஒரு நாள் இந்து முன்னணி சார்பாக போராட்டம் நடத்தியிருக்கேன். அதுக்கு ஒரு நாள் என்னை கைது பண்ணி வேறு இருந்தது அரசாங்கம். லாங் பேக் வந்து அந்த திருக்குளத்தை திரு இந்திராணி பானர்ஜியா நம்ம சீஃப் ஜட்ஜாக இருந்தாங்க, அவங்க தீர்ப்பே கொடுத்துருக்காங்க. இது திருக்குளம், இது கோவிலுக்கு அவசியமானது, இதை யாரும் ஆக்கிரமிக்கக்கூடாது. அது ஆகவே ஆக்கிரமித்த கட்டிடங்கள் வந்து நீக்கப்பட வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, அந்த தீர்ப்புக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டில் எஸ்எல்பி போட்டிருக்காங்க. யார் ஆக்கிரமித்து இருக்கிறவர் யாராவது போட்டால் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட்.
யார் போட்டிருக்காங்க? ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் போட்டிருக்கு சார். அந்த தீர்ப்புக்கு எதிராக கொள்ளைக்காரனுங்க, கோவில் திருக்குளத்தை கொள்ளையடிக்கிற சேகர் பாபுன்னு நான் சொல்கிறேன். ஐ கோ ஆன் ரெக்கார்ட். அது எப்படி உங்கள் இதில் நீங்கள் போடுகின்ற தக்கார்? நீங்கள் இந்த தக்காருங்கிறதே தற்காலிகமானது. கோவிலுக்கு தக்கார் நீங்கள் பெர்மனண்டாக போட முடியாது, அறங்காவலர் குழு போடணும். ஆனால் நீங்கள் போய் பாருங்கள், 40,000 இந்து கோவில்களை ஆக்கிரமித்து சூறையாடி கொண்டு இருக்கின்ற ஒரு டிபார்ட்மெண்ட்டு. ஒரு சைடு வக்ஃப் போர்டுக்கு லேண்டு கூட்டிகிட்டே போகுது, ஒரு சைடு ஹிந்து கோவில் குறைஞ்சிட்டே போகுது. நீங்கள் எப்படி போடுறாங்கங்கிறத சொல்கிறேன். நான் மக்களுக்கு புரியணுங்கிறதுக்காக உங்கள் சேனல் மூலமாக நான் வந்து நேயர்களுக்கு சொல்கிறேன். இப்போ காரைக்குடி கோவிலுக்கு ஈவோ இருக்கார். இவர் உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா, இலுப்புக்குடி கோவிலுக்கு தக்கார், அரியக்குடி கோவிலோட ஈவோ காரைக்குடி கொப்படநாயம்மன் கோவிலுக்கு தக்கார். அந்த மாதிரி இவங்களே அதிகாரிகளே இன் ரொட்டேஷன் மாறி மாறி நீங்கள் ஒரு கோவில் ஈவோ இன்னொரு கோவிலுக்கு தக்கார், அப்படி இருக்கா இல்லையா? இருக்கிறது நியாயமா? சட்டப்படி செல்லுமா? செல்லாது. ஆகவே இவர்கள் கோவில் நிலங்களை மீட்கலை, கோவில் கும்பாபிஷேகம் பண்ணலை. நான் சொல்கிறேன், ஏன் சம்மந்தப்படுறோம்? நான் அதுக்கு ஒரே நாளில் சிவன் கோவிலுக்கும் இது ஐயனார் கோவிலுக்கும் கும்பாபிஷேகம் நடந்தது. இங்கே அறநிலையத்துறையாக காசு கொடுத்தீங்க? நான் சொல்கிறேன், அந்த ஊர் கோவிலுக்கு அந்த கும்பாபிஷேகம் நடந்த சிவன் கோவில் சிவாச்சாரியாருக்கு சம்பளம் யார் கொடுக்குறாங்க? அந்த ஊர் பொதுமக்கள், தர்மசாஸ்தா ட்ரஸ்ட் பில்லூர், அவங்க கொடுக்குறாங்க. இந்த மாதிரியாக எனக்கு கிராமமாக சொல்ல முடியும். ஒரு பைசா நீ கொடுக்கறது இல்லை செலவுக்கு. இவங்க ஐயம்பேட்டையிலேருந்து கும்போணம் போகிற பாதையில், ஐயம்பேட்டை போகிற பாதையில் நல்லிச்சேரின்னு ஒரு ஊர் இருக்குது. நல்லிச்சேரிங்கிறது வந்து எங்கள் பாட்டிக்கு அப்பா ஊர். அந்த ஊரில் பெரிய பிரசித்தி பெற்ற அகிலாண்டேஸ்வரி கோவில் இருக்குது. எங்கள் வீட்டில் ஒரு தலைமுறையிலையும் வீட்டுக்கு ஒரு அகிலாண்டேஸ்வரி உண்டு. என் 2வது மகளுக்கு பேர் அகிலாண்டேஸ்வரி. என்ன, அந்த ஊரில் அந்த அகிலாண்டேஸ்வரி கோவிலில் ஒருவர் கும்பாபிஷேகம் நடத்தணும்னு, அதுக்கு அந்த ஈவோ யார், அவன் டெல்லியிலேருந்து ஒரு ஜாதியை சொல்லி மட்டமாக பேசி என்னை வந்து பார்க்க சொல், இவன் யார் கும்பாபிஷேகம் பண்ணு அப்படின்னு ஈவோ கேட்டானா? கேட்கலையா? அப்போ தான் அவர் சொன்னார், அகிலாண்டவளுக்கு 13,000 கலம் நெல் குத்த பாக்கி இருக்குது, அதை கொண்டு போய் அந்த கோவில் சிவாச்சாரியார் சம்பளம், கோவில் சுத்தம் பண்ணுறவங்க சம்பளம் எல்லாம் கொடுக்கறது அவர் கொடுக்குறார், ஒரு தனி நபர். ஆனால் அதுக்கு கோவிலுக்கு வந்து முதலாளி ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டா? இந்த மாதிரி தான் இவங்க எதுவும் பண்ணுறதில்ல. ஹிந்து விரோத தீய சக்திகள் இவர்கள். ஆனால் பொதுமக்கள் பண்ணுறது அது மட்டும் இல்லை. நான் ஊர் பேர் சொல்லியே சொல்கிறேன். ரெட்டகுடின்னு ஒரு ஊர் கும்பகோணத்துக்கு வந்தது. அந்த ஊரில் எங்கள் காரைக்குடியில் இருந்த ஒரு பெரிய சயின்டிஸ்ட், அவர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அந்த கோவிலை புதுப்பிக்கணும் அப்படின்னு போகிறார். எல்லாம் இவங்க அறநிலைத்துறையில், நான் அதுக்கே அப்ஜெக்ட் பண்ணுறேன். எதுக்கு அறநிலைத்துறைக்கு அனுமதி நம்ம கேட்குறது? நீ யார்? நீயா பண்ணுற? யூஆர் அன் என்க்ரோச்சர். ஆனால் உங்கள்கிட்ட அனுமதி வாங்குற, அவர் அனுமதி வாங்கியிருக்கார். அனுமதி வாங்கி கும்பாபிஷேகம் பண்ணுறத வந்து அந்த ஈவோ கும்பாபிஷேகத்துக்கு ஒரு வாரம் முன்னாடி, நீ எனக்கு 3 லட்சம் ரூபா கொடுத்தா தான் நீ கும்பாபிஷேகம் பண்ண முடியும், இல்லைன்னா கோவில் பேரை சொல்லி நீ பணம் வசூல் பண்ணிட்டேன்னு உன்னை போலீஸில் வந்து அரெஸ்ட் பண்ணிவிடுவேன். நான் அப்போ வந்து கமிஷனாக இருந்தவங்க மிஸ்ஸஸ் ஜெயா, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரியாக வந்து ஒரு ஈவோதுன்னா நான் அந்த கோயிலுக்கு முன்னாடி உண்ணாவிரதம் உட்கார வேண்டியிருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், இல்லை சார் 15 நிமிஷம் கழிச்சுக்குள்ளே ஐ வில் கம் பேக் டு யூ அப்படின்னு சொல்லி அந்த ஈவோட்ட அவங்கள்ட்ட போனீங்கன்னா நடக்கிறது வேறுன்னா அவங்க வந்து இது பண்ணதுக்கப்புறம் அவன் வாய முடின்றாங்க. இந்த மாதிரி எத்தனை இடம் நடக்கிறது? சரி, எனக்கு விவரம் தெரிஞ்சு நீங்கள் ஒரு 10 வருஷமாக, எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு 10 வருஷமாக நான் பார்த்துட்ருக்கேன். கோவில் நிலங்கள் எப்படி சூறையாடப்படுது, எப்படி கோவில் சொத்துக்கள் கொள்ளையடிக்கப்படுது அப்படிங்கிறத பேசிட்டு தான் இருக்கீங்க. அதிமுக கவர்மெண்ட்லேயும் பேசியிருக்கீங்க, திமுக கவர்மெண்ட்லேயும் பேசியிருக்கீங்க.
அது ஏதாவது ஒரு இம்பாக்ட் உருவாகுதுன்னு நினைக்கிறீங்களா தேர்தல் நேரம்? இன்னைக்கு மக்கள் மத்தியில் நீங்கள் எல்லாத்தையும் எலெக்ஷனை வச்சு நம்ம கணக்கிடக்கூடாது. இன்று மக்கள் மத்தியில் அது கோவில்கள் மிஸ்யூஸ் பண்ணப்படுது அப்படிங்கிறது எந்த அளவுக்குன்னா, மாண்புமிகு பிரதமர் அவர்களே ஹைதராபாத்தில் பேசுகிறார். தமிழ்நாட்டில் இந்து சமய அறநிலைத்துறைங்கிற பேரில் இந்து கோவில்கள் இதே வார்த்தை பயன்படுத்தியிருக்காரு. அபகரிக்கப்பட்டு தவறாக பயன்படுத்தப்படுகிறது. இது நிச்சயமாக வரும். ஏன்னா ஒரு எதுக்குமே ஒரு எல்லை இருக்குல்ல. நீங்கள் வந்து மகாபாரதத்தில் ஐ திங்க் சிசுபாலன் நினைக்கிறேன், அவன் வந்து கண்ணனுக்கு கசின், அவர் சரியாக பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. அவன் கண்ணன் கையால் அவன் பிறந்தப்ப வந்து ஒரு அசரீரி, அந்த அசரீரி என்ன சொல்லுதுன்னு சொன்னால், அது கொம்புகளோடு பிறக்குது. அப்போ இந்த குழந்தைக்கு யார் கையால் முடிவோ அந்த நபர் வந்து அந்த குழந்தையை தூக்கினா கொம்பு மறைஞ்சிரும் அப்படின்னு அசரீரி சொல்லுது. அது ஒத்தொத்தராக அவங்க சொல்கிறாங்க, மன்னர் வீட்டு குழந்தை அது, ஏன்னா கண்ணனுக்கு கசின். அதனால் ஒத்தொத்தரையாக வந்து அந்த குழந்தையை தூக்க சொல்லி அந்த அம்மா பார்க்குறாங்க. கண்ணன் தூக்கின உடனே கொம்பு போயிடுது. அப்போ உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க வந்து, நீ இவனை கொல்ல மாட்டேன்னு எனக்கு வாக்குறுதி கொடுக்கணும். அப்போ கண்ணன் என்ன சொல்கிறான், அவன் 100 தவறு செய்கின்ற வரை பொறுத்திருப்பேன், 100வது தவறு செஞ்சான்னா நான் கொண்டுடுவேன். அது மாதிரி ஒரு தவறும் செய்யும் பொழுது எண்ணிக்கொண்டே இருப்பான் கண்ணை, 92, 93. அந்த மாதிரி இந்த அறநிலைத்துறையினுடைய தவறுகள் ஹெச் ராஜா எண்ணிக்கொண்டு இருக்கிறான். ஏன்னா நிச்சயமாக என்டோமெண்ட்ஸ் எது கீழே வருது, கன்கரண்ட் லிஸ்ட்டில் வருது. இன்றைக்கி சென்டர் நினச்சா அறநிலைத்துறையவே டேக் ஓவர் பண்ணிடலாம். அதனால் உங்களுடைய தவறுகள் எல்லை மீறும் பொழுது நிச்சயமாக அது நடக்கும். மக்கள்கிட்ட இப்போ மிகப்பெரிய விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு இந்து கோவிலுடைய சொத்துக்கள். ஏன்னா அரசாங்கமே அந்த சுவமோட்டோ கேஸில் அஃபிடவிட் கொடுத்துருக்கு. ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டினுடைய லாயர் கார்த்திகேயன் பேர். என்னென்னு சொன்னால், ஒரு 900க்கு மேற்பட்ட கோவில்கள் டோட்டலி டைலாபிட்டட் அண்ட் அதே எண்ணிக்கையில் கோவில்கள் பார்ஷியலி டைலாபிட்டட். இதெல்லாம் நாங்கள் வந்து கும்பாபிஷேகம் பண்ணுவோம் அப்படின்னு ரிட்டன் கமிட்மெண்ட் இன் தி கோர்ட்டு. அதில் ஒன்றாவது இந்த 3.5 வருஷத்தில், ஏன்னா அது வந்தது 6/7 ஜூலை மாதம் 6ஆம் தேதி, 6/7/2021 வந்த ஜட்ஜ்மெண்ட்டு. அதில் ஒரு கோவிலாவது கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கீங்களா? பண்ணலை. ஃபங்க்ஷனிங் டெம்பிள் அங்கே இருக்கிற பக்தர்கள் பண்ணி கொண்டு இருக்காங்க, அதை நீ கிளைம் பண்ணுற. ஆனால் டிபார்ட்மெண்ட்டே கோர்ட்டில் கொடுத்த கமிட்மெண்ட், அந்த சுவமோட்டோ கேஸில் ஜஸ்டிஸ் மகாதேவன் அவர்களும் ஜஸ்டிஸ் ஆதிகேசவலு அவர்களும் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் அது. அதில் நீங்கள் கொடுத்த கமிட்மெண்ட்டில் ஒரு கோவில் கூட நீங்கள் பண்ணலையே. ஏன் இந்த நிலங்கள்லாம் அப்படி அனாதையாக கிடக்கு? ஏன் ஃபென்ஸ் போட மாட்டேன்? நான் சொல்கிறேங்க, இப்போ வந்து ஒரு பப்ளிக் டொமைனில் சொல்கிறேன்னா, நீ அனுமதி கொடு, இந்துக்கள்கிட்ட கொடுத்துரு. உலகம் முழுக்க இருக்கிற இந்துக்கள்கிட்ட பிச்சை எடுத்தாவது ராஜா வெளி போட்டு கொடுப்பான். மக்கள் ரெடியாக இருக்காங்க. நான் தஞ்சாவூரில் இந்த ஊரை சேர்ந்தவன், அமெரிக்காவில் இருக்கேன், என் ஊர் கோவிலுக்கு நான் செய்ய தயார்னு. உங்ககிட்ட என்ன அனுமதி? நீ செய்ய மாட்ட. அதனால தான் உன் கணக்குப்படி 1800 கோயில். ஆனால் நான் ஒரு சாம்பிள் சர்வே எடுத்திருக்கேன். டைலாபிட்டட் டெம்பிள்ஸ் 20%. 40,000 கோடியில் 40,000 கோவிலில் 20%னா 8,000 கோவில் தே ஆர் நாட் இன் எக்ஸிஸ்டன்ஸ். ஏன் நீ கோவிலை புதுப்பிக்க மாட்டேங்கிற? அப்போ தான் அதோட நிலத்தை நீ ஆட்டையை போட முடியும். திமுக காரன் திரவிடியன் ஸ்டாக்கு, திரவிடியாஸ் நீங்கள் பண்ண முடியும். அதனால பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே சார், திமுக ரொம்ப தைரியமாக இருக்காங்க 2026. எதிரணிலாம் செதறி போயிடுச்சு. அது விஜய் வேற வந்துட்டார். பாஜக அதிமுகவுக்கும் பழைய மாதிரி முட்டிக்கிச்சு ஒன்றும் சேர மாட்டாங்க, நம்மளுக்கு வெற்றி தான்ப்பா அப்படின்னு ஒரு தைரியத்தில் இருக்காங்க. அவங்க சொல்கிறபடி பார்த்தாலும் அப்படி தானே இருக்குது. ஒரு சைடு பாஜக தலைவர், அவங்க தலைவர் அண்ணாமலை சொல்கிறாரு, விஜயோடனையும் கூட்டணி கிடையாது,
இங்க டாமினன்ட் பார்ட்டிஸா இருக்க திமுக அதிமுக கூடயும் கூட்டணி கிடையாது, இப்ப இருக்கிற கூட்டணியை வச்சே ஏதாவது பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி தான் அவரும் பேசுறாரு. எப்படி சாத்தியம் 26ல திமுக சொல்றது உண்மையாயிருச்சு? இந்த மாதிரி சூழ்நிலைகள் வர்றதுக்கு முன்னாடியே கூட ஒரு சீட்டு மட்டும் ஜெயிக்குது. அது யாரு? கருணாநிதி. நீ 62 அந்த டைமிங்ல இப்போ 90க்கு முன்னாடி வந்து ஒரு சீட்டு இப்போ ரிமெம்பர் கரெக்ட், அது 91 இருக்கணும். ஒரு சீட்டு 91 கருணாநிதி மட்டும். ஏடிஎம்கே காங்கிரஸ் சட்டமன்றத்துக்கு போறதுக்கு பயந்து போய் கருணாநிதி ராஜினாமா பண்ணார். ஒரு சீட்டு அவர் மட்டும் ஜெயிக்கிறார், அதுவுமே தத்திக்க முத்திக்கொன்னு. ஆப்போசிட் கூட்டணி வலுவா இருந்துச்சு சார். அந்த அதிமுக காங்கிரஸ் நல்ல வலுவான கூட்டணியா இருந்தா. கேள்வி கேட்டுட்டீங்க, நான் பேசுற வர பொறுமை. அதனால அந்த மாதிரி சூழ்நிலை கூட தமிழ்நாட்டில் பார்த்துருக்கோம். நான் அதாவது ஒன்றுமில்லை, நியர் டு நில், 0 அந்த லெவலுக்கு நீங்கள் வந்தீங்க. ஆனால் போன தேர்தலில் திரிபுராவில் பிஜேபிக்கு 1% ஓட்டு, 0 எம்எல்ஏ. யாரோடையும் கூட்டணி வைக்காமல் ஒரே தேர்தலில் 40% ஓட்டு, 46 எம்எல்ஏ இந்த 60 மெம்பர் ஹவுஸ் நடந்திருக்கா இல்லையா? அதனால் நடக்கலாம். ரெண்டாவது, இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிற சூழ்நிலை இது யாருக்கு பாதகம்? ஐடியாலஜிக்கலி பேசிக்கலி டிஎம்கேக்கு. எப்படி சார்? ஏன்னா விஜய் பேசுகிற எல்லா மொழிகளும் திமுகவின் மொழியா இல்லையா? ஊழலை தவிர மற்ற சொல்ற எல்லா ஐடியாலஜிலேருந்து எல்லாமே டிஎம்கே கூட ஒத்து போகுது. ஊழலை பற்றி நீங்கள் எதுக்கா இப்போ சர்டிஃபிகேட் கொடுக்கணும்? அதுக்கு கூட நான் விஜய்க்கு வந்து எந்த மார்ஜினும் கொடுக்க தயாரில்லை. இந்த மாநாட்டுக்கே எந்த சக்திகளெல்லாம் உதவி செஞ்சுருக்கு அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே திரு மாரிதாஸ் அவர்கள் பல குற்றச்சாட்டுகள் வச்சுருக்கார். லெட் இட் கம் அவுட். என்ன, அவர் வந்து ஆதாரங்களோடு ஒன்று ஒன்றா வரார். அதனால் நீங்கள் அந்த ஊழல் தவிரங்கிறத பேச வேண்டாம். அவர் பேசுகிறது எல்லாமே ஒன்று டிஎம்கேயோட பழைய பல்லவி. நீட்டு பற்றி திமுகவும் பேசக்கூடாது, அந்த திமுகவோட கொள்கைகளை பேசக்கூடியவர்களும் பேசக்கூடாது. காரணம் என்ன? 2010 நீட்டினுடைய பில்லை பைலட் பண்ணது திமுக அமைச்சர் காந்திராஜன். கொண்டு வந்ததே நீ. அது தப்புன்னா தப்பு பண்ண மகாபாவி திமுக. சார், இப்படி யோசிங்களே, தமிழகத்தில் நீட் எதிர்ப்பு, இந்தி திணிப்பு இப்படின்னு பேசினாதான் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு விஜய் நம்புறாரு. நான் என்ன சொல்கிறேன், அதனால அதே கான்செப்ட் விஜய் வந்து நான் வந்து தலையை மணலுக்குள்ளே மறைச்சிக்கிண்டு உலகத்தில் ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு அதுக்கு ஆஸ்ட்ரைச் லைக் பிஹேவியர் அப்படி சொல்லுவாங்க. கிரவுண்டை புரிஞ்சுக்கிட்டாரு நான் சொல்கிறேன் சார். இல்லை, நெருப்பு தமிழ்நாடு கிரவுண்டை இல்லை புரிஞ்சுக்கலங்கிறேன். ஏன்னா நெருப்பு கோழி மாதிரி என்ன வந்து மணலுக்குள்ளே கண்ணை மறைச்சிண்டு உலகத்தில் ஒன்றும் நடக்கலை அப்படின்னு நினைக்கிற மாதிரி. காரணம் என்ன? இன்றைக்கி நீட்டு அதிகமான பேர் எழுதுறது, பாஸ் பண்ணுறது தமிழ்நாட்டில். பீப்புள் ஹேவ் அக்செப்டட். சார், அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன், அதெல்லாம் உண்மையில் நடக்குது சார், அதான் உண்மை. நானும் ஒத்துக்கிறேன். அரசு பள்ளி மாணவர்கள் அதையே புரிஞ்சுக்க, அனலைஸ் பண்ண இன்டெலிஜென்ஸ் இல்லாமல் ஒருத்தர் அதையே ரிப்பீட் பண்ணுறாருன்னா அவர் சக்ஸஸ்ஃபுல் லீடராக இருப்பாருன்னு எப்படி பேசுகிறீங்க? சரி, இவர் வந்து இருமொழி கொள்கை பேசுகிறார். உங்கள் குழந்தை எதில் படிச்சது? கான்வென்ட்டில். நான் அதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லியிருக்கேன். தைரியம் இருந்தால் திமுகலேயே யாருக்காவது நாங்கள் இருமொழி கொள்கை தான், இந்தி எதிர்த்து பெரிய போராட்டம் நடத்த போகிறோம்னு சொல்லி நீ வேளச்சேரியில் இருக்கிற சன்ஷைன் ஸ்கூலை வந்து அது என்ன சமச்சீர் கல்வியை உங்கள் அப்பா கொண்டு வந்தது. உங்கள் அப்பா கொண்டு வந்த சமச்சீர் கல்வி பள்ளிக்கூடமாக மாற்றணும்னு ராஜா உட்காருவாங்க. நீங்கள் இது 67 யுவர் ரா ஆர்கனைசேஷன். தப்பு பண்ண அந்த பாவங்கள் பண்ணது கம்மி. ஆனால் இன்றைக்கி மொத்த பாவ மூட்டை திமுக. மொழி கொள்கையில் நான் கேட்குறேன், சென்னையில் இருக்கிற டிஎம்கே கார்பரேட்டர், நான் மினிஸ்டருக்கு எம்எல்ஏ எம்பி அதுக்கெல்லாம் போல், டிஎம்கே கூட்டணியில் இருக்கிற நம்ம அதிமுக மாதிரி திமுகவோட இலவச இணைப்புகள், அப்பண்டேஜஸ், அந்த கட்சியினுடைய ஒரு கவுன்சிலர், சென்னை கார்பரேட்டர் தன் குழந்தைய அரசு பள்ளியில் சமச்சீர் கல்வியில் சேர்த்துருக்கான்னு உங்களால் சொல்ல முடியுமா? ஐ வில் கிவ் யூ லிஸ்ட்.
ஏன்னா நான் ஏற்கனவே சும்மா சொல்கிறவன் இல்லை. திமுக லீடர்ஸ் நடத்துகிற 40 பள்ளிக்கூடங்கள் பட்டியலே கொடுத்தேன். சன்ஷைன் ஸ்கூல்லேருந்து ஆற்காடு வீராசாமியார் பையன் நடத்துறது, துரமுருகன் பையன் நடத்துறது, டிஆர் பாலு பையன் நடத்துறது, பொன்முடி பையன் நடத்துறது, எல்லா ஸ்கூலும் சிபிஎஸ்சி ஸ்கூல். ஹிந்தி சொல்லி கொடுக்குற, சம்ஸ்கிருதம் சொல்லி கொடுக்குற. அது மட்டும் இல்லை, பள்ளிக்கூடத்தில் அந்த குழந்தைகள் தமிழ் கம்பல்சரி வச்சுருந்தாங்கன்னா நம்ம கேள்வி கேட்கலாம். கம்பல்சரிங்கிறீங்களா? எது அவங்க நடத்துகிற ஸ்கூல்லாம்? ஆமாம், அங்கே ஹிந்தி உண்டு இல்லை, அந்த சிலபஸ் தானே. இல்லை ஒரு ஆப்ஷனலாக நீ எதுக்கு சிபிஎஸ்சி ஸ்கூல்லே நடத்துகிற அங்கே ஆப்ஷன் இல்லை. கைண்ட்லி யூ மேக் யுவர் செல்ஃப் ஷூர். சிபிஎஸ்சி சிலபஸ் நீங்கள் போனீங்கன்னா சார் நம்மளும் படிச்சிருக்கோம், சான்ஸ்கிரிட் இருக்கும், ஹிந்தி இருக்கும், தமிழ் இருக்கும், நீ வச்சுக்க முடியாது. அங்கே தமிழ் இருக்கா ஒரு சப்ஜெக்டா? பிஜேபி மட்டும்தான் இப்போ கேந்திரிய வித்யாலயாவிலே கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கோம் தமிழ். ஆமாம், லோக்கல் லாங்குவேஜ். அதோடு மட்டும் இல்லை, நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியில் திமுக காங்கிரஸ் அரசாங்கத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணும் பொழுது நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியில் லோக்கல் லாங்குவேஜ், இங்கிலீஷ், தேர்டு லாங்குவேஜ்னு இல்லை, ஹிந்தி. ஆனால் இப்போ என்ன சொல்லியிருக்கோம், எனி ஒன் ஆஃப் தி இந்தியன் லாங்குவேஜஸ், தேர்ட் லாங்குவேஜ். இப்போ வரைக்கும் தாய்மொழி கம்பல்சரி. ஆமாம், இப்போ தமிழ்நாட்டில் மந்திரியாக இருக்கிற ஒரு 12 பேர் குழந்தைகள் தெலுங்கு படிக்கலாம். மந்திரிகளே தெலுங்கர்கள் தானே சார்? ஆமாம், அதனால தான் சொல்கிறேன், நான் தப்பு இல்லை. செப்பு மொழி 18 உடையாள் எண்ணில் சிந்தனை உண்டுடையாள் நாங்கள். ஆனால் இந்த திராவிடியன் ஸ்டாக் திராவிடியாஸ் என்ன? 2 லாங்குவேஜ். 2 லாங்குவேஜ் யாருக்கு? ஏழை தமிழ் விவசாயி குழந்தைக்கு 2 லாங்குவேஜ், ஏழை தமிழ் தொழிலாளி குழந்தைக்கு 2 லாங்குவேஜ். ஆனால் உன் கார்பரேட்டர் குழந்தைக்கு 3 லாங்குவேஜ், 4 லாங்குவேஜ். ஏன் சிபிஎஸ்சியில் படிக்கணும்? நான் சொல்கிறேன், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு உண்மையிலேயே தமிழ் பற்று இருக்குமானால் நாளைக்கு ஒரு சின்ன சர்க்குலர், டிஎம்கேல யாரும் தங்கள் குழந்தைகளை சிபிஎஸ்சி சிலபஸில் படிக்க வைக்கக்கூடாது, இருமொழி கல்வியில் படிக்க வைக்கணும். சொல்லுங்கள் பாப்பா. அதர்வைஸ் யூ ஆர் அ டிஸ்ஆனஸ்ட் பர்சன், நேர்மையற்றவர். தமிழ் வேஷம் போடுறீங்க, மோசடி பேர் வழி. சொல்கிறேண்ணா, இல்லைன்னு சொல்லு. யாரை ஏமாத்துறீங்க? அதெல்லாம் இப்போ மோடி சர்க்கார், பிஜேபி சர்க்கார், நீங்கள் ஏமாற்ற முடியாது. மக்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செல்வாக்கு மலையின் உச்சியிலிருந்து கீழே உருண்டு விழ துவங்கி இருக்கு. இடையில ஃப்ரீஸ் பண்ணி பார்லிமெண்ட் தேர்தல் நடந்துருச்சு. ஏன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே உங்களுக்கு 6% ஓட்டுக்கள் குறைந்திருக்கிறது திமுகவுக்கு. அதனால் டிஎம்கே cannot escape defeat in 26. அதுலேயும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் விஜயோட பாலிசிஸ் எல்லாம். அவர் திருட போகிற ஓட்டு எதுலேருந்து? டிஎம்கேலேருந்து. we should be bother. தலைவரை, கொள்கை தலைவராக பெரியார் ஏற்றிருக்காரு. ஆமாம், ஈவேரா யாருங்கிறேனா? என்ன கொள்கை அவரோடது? சமூக நீதி கொள்கை, பெண்ணிய விடுதலை கொள்கை. எது? நான் ஒரு புக்கு சஜஸ்ட் பண்ணுறேன், நீங்களே படிங்க. ப்ராப்ளமே இப்போ நான் 2 நாள் முன்னாடி என் நண்பர் ஒருத்தர் புக்கு வெளியிட்டார், ஊடக ஓர் அறிமுகம் அப்படின்னு. அப்போ நான் பேசும்போது சொன்னேன், பெரியார் கொள்கைகள்னு சொல்கிறீங்களே, முதல்ல தமிழர் தலைவர் ஈவேரா அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்குது. சாமி சிதம்பரனாருங்கிறவர் ஆத்தர். இப்போ தமிழர் தலைவர் வீரமணியோட ஒரு புக் இருக்கு சார். அது இன்னும் மோசமாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. தமிழர் தலைவர் ஈவேரா, இது அந்த புஸ்தகத்தில் அவர் ஃபார்வேர்டிலே எழுதுகிறார் முன்னுரையில். இதை தந்தை பெரியாரிடம் காட்டி அவர் வெட் பண்ணதுக்கப்புறம் இதை நான் வெளியிடுறேன். அதில் 35வது பக்கம் முதல் பேரா என்ன தெரியுமா? ஈவேரா தினந்தோறும் விலை மாதர்கள் வீடு புகுந்து வருவார், கூட்டாளிகளோடு விலை மாதர்கள் வீட்டுக்கு போவார், காவிரி ஆற்றங்கரையில் விலை மாதர்களோடு நண்பர்களோடு கும்மாளம் இடுவார். இது அவர் மைனரா தெரிஞ்சாரு அவங்களே சொல்றாங்களே. இருங்க, இதெல்லாம் மைனரா சொல்றாங்க. இதெல்லாம் மைனரா தெரிஞ்சப்ப இல்ல, வளர்ந்த பிறகு காவிரி ஆற்றங்கரையில், ஏன்னா அவருக்கு கல்யாணமும் ஆயிடுது, அதை நான் சொல்றதுக்குள்ள நீங்க இடைமறித்து விட்டீர்கள். அதற்கு அந்த விலை மாதர்களுக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் நாகம்மையார் வீட்டில் உணவு சமைத்து அனுப்புவார். இப்போது 2 இஷ்யூ. ஒன்று, விலைமாதர் வீட்டுக்கு போகிறது பெண் விடுதலை இல்லை,
பெண்களை போகப் பொருளாக கருதி காசு கொடுத்து விலைக்கு வாங்குவதற்கு பெயர் விலை மாதர் வீட்டுக்கு போகிறது. கேரக்டர்லெஸ் ஃபெலோ ஒன்று. ரெண்டாவது, ஒரு மனைவி, ஒரு பெண்மணி எதை வேணால், புருஷன் என்ன தப்பு பண்ணாலும் ஏற்றுப்பார். திருடனா கொலை பண்ணுறானா ஏற்றுப்பார். இன்னொரு பெண்ணை வைத்திருக்கிறான்னு சொன்னால் ஏற்றுக்க மாட்டார். நீங்கள் நாகம்மையாரை நீங்கள் விலை மாதர்களோடு கும்மாளம் அடிக்க, இந்த கும்மாளம் அடிக்கிற வார்த்தையோடு என்னது இல்லை, சாமி சிதம்பரனாரோடது. நீங்கள் விலை மாதர்களோடு கும்மாளம் அடிக்க வந்து மனைவியை சோறு சமைச்சு கொடுக்க சொல்லுவியா? பெண் அடிமைத்தனை அதை விட உண்டா? ஆகவே திராவிட இயக்கங்களே நான் சொல்கிறேன், இந்த ஒழுக்கக்கேடர்கள், இவங்க பெண் அடிமையை ஊக்குவித்தவர்கள், பெண்களை காசு கொடுத்து விலைக்கு வாங்கி அடிமையாக பயன்படுத்தியவர்கள். நீங்கள் பெண் அடிமை விரோதமாக பெண் விடுதலைக்காக பாரதி சொன்னான் சார் பெண் விடுதலை பற்றி. பாரதி ஒழுக்கமாக இருந்தான் செல்லம்மாவோட மட்டும். நீங்கள் அப்படியா இருக்கீங்க. அதனால் இந்த பப்பெல்லாம் இன்னி வேகாது. கூட்டணியோடு சேர்ந்து பயணிக்கிறது 26ல் அப்படின்னாவது பாஜக. நீ சொல்கிறேன்னா நீ சென்ட்ரல் கவர்மெண்ட்டே கூட்டணியா இல்லையா? கூட்டணி தான். இன்னைக்கு மட்டும் இல்லை, இன்னைக்காக சொல்லலாம். நீங்கள் உங்களுக்கு ஓப்பனாகவே கேட்குறேன் சார். இருங்க விஜய் சப்போஸ் விஜயோட ஒரு அலையன்ஸ் வந்து ஏதோ செட் ஆகிற மாதிரி இருக்கு. இல்லை போகுமா பாஜக? நான் வந்து என்றைக்குமே நான் பாஜகவின் நிர்வாகியாக 35வது வருடத்தில் காலடி எடுத்து வைத்தவன். இந்த 35 ஆண்டுகளும் கூட்டணி பற்றி நான் பேசியது கிடையாது. காரணம் என்ன? 16 சீனியர் லீடர்ஸ் இருக்கிற பிஜேபியினுடைய இது, அவங்க தான் பார்லிமெண்ட்ரி போர்டு, அதுதான் கூட்டணியை நிர்ணயிக்கணும். அவங்க என்ன முடிவெடுத்தாலும் அதை அப்படியே செயல்படுத்தும் இடத்தில் நான் இருக்கேன். எனக்கு ஏதாவது கருத்து இருக்கிற மாநில தலைமையோட பேச்சையும் கேட்பாங்களா சார்? இல்லை, அதுக்குள்ளே அவசரப்படுறீங்க. நீங்கள் நிறைய ஊடக புத்தகங்கள் படிக்கணும். சொல்லுங்க சார். அதாவது எனக்கு இருக்கின்ற கருத்துக்களை நான் தலைமைக்குத்தான் தெரியப்படுத்தணும். அதை நேரடியாக தெரியப்படுத்தும் இடத்தில் இருக்கிறேன்னா உங்கள் மூலமாக ஏன் தெரியப்படுத்தணும்? தேவையில்லை. அதனால் கூட்டணி பற்றி நான் பேச மாட்டேன். ஓகே சார், உங்கள் நேரம் கொடுத்து பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நல்லது, நன்றி.